சுயவியல் கோட்பாட்டின் கருத்தாக்கங்களின் 4வது பகுதி. ஒவ்வொரு நினைவிலும், முயற்சியிலும், செயலிலும் 6 அறிவும் அங்கம் வகிக்கின்றன. நிகழ்வறிவும், சூழல் அறிவும், நிழல் அறிவும், நிலை அறிவும் நேரடியாக தெரிந்த அல்லது உணரக்கூடிய ஃபிசிக்கல் லெவல் அறிவாகும். இவற்றின் குறியீடுகளுக்கு அனுபவங்கள் உண்டு. மரபறிவிற்குரிய அனுபவ குறியீடுகள் உடனே தெரிந்து விடாது. ஆனால் என்னை அறியாமலே தூண்டப்பட்டேன், நினைத்தேன், செய்தேன், செய்கின்றேன் என்ற 3 காலங்களுக்குரிய அத்தனையும் இயல்புணர்ச்சியாகவோ அல்லது அனிச்சை செயலாலோ நடைபெறும். மரபறிவின் வெளிப்பாட்டினை இப்படியே புரிந்து பிறகு அனுபவமாகி இயல்புணர்ச்சியாகவே உணரலாம். மரபறிவின் வெளிப்பாடு பஞ்சும் நெருப்பு போல, ஆணும் பெண்ணும் போல, இரும்பும் காந்தமும் போல அதற்குரிய நிகழ்வும் சூழலும் ஏற்பட்டவுடன் சேர்ந்து வெளிப்படும். இதோடு அவர்களுக்கு புகுத்தப்பட்ட நிழல் அறிவும் வெளிப்படும். மரபறிவுதான் இருப்பதிலே மிகவும் வலிமையானது. அதற்கென்று சிம்டம் கூட தோன்றாமல் இருக்கும். ஆனால் நிகழ்வறிவு, சூழலறிவு ஆகியவைகள் அனுபவமாகி இயல்பாகி இயல்புணர்ச்சி ஆகும் வரை அதற்குரிய குறியீடுகளோடு இருக்கின்றன. மரபறிவுக்கான பல்வேறு முறைகளில் பயிற்சி பண்ண வேண்டும். நெகட்டிவ் ஜெனட்டிக் கரப்ஷன், எதிர்மறை மரபணு திறன் சிதைப்பு. பாசிட்டிவ் ஜெனட்டிக் எலிவேஷன், நேர்மறை மரபு திறன் தன்முனைப்பு. மரபறிவை சிதைக்கும் நிலை என்பது மிகவும் நுண்மையானது. அதாவது ஜெனட்டிக் கரப்ஷன் என்பது மிக மிக நுண்மையானது. சிலரை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அவர்களுக்குள்ளே மரபறிவு மிகப்பெரிய அளவில் கிளம்பிக் கொண்டே இருக்கும். மரபறிவை உணர்ந்து அம்மரபறிவில் உள்ள மிக மிக நுண்மையான முறையில் எதிர்மறைகளை ஜெனட்டிக் கரப்ஷன் செய்ய வேண்டும். அதற்காக மரபறிவினால் ஏற்பட்ட பல்வேறு எண்ணங்களையும் வெளிப்பாடுகளையும் செயல்களையும் பல கோணங்களில் மிக நிதானமாக சுய அலசல் செய்ய வேண்டும். நிகழ்வறிவிற்கும் சேமிக்கப்பட்ட நிகழ்வறிவிற்கும் சேமித்து கொண்டிருக்கின்ற சூழல் அறிவிற்கும் கூட மறுபரிசீலனை உண்டு. எதனால் நிகழ்வறிவு உண்டானதோ அவ்வறிவு அனுபவப்படாமலே இயல்புணர்ச்சி ஆகாமலே கூட மறுபடியும் மாற்றப்படலாம். ஆனால் பிறப்போடு இருக்கின்ற மரபறிவை உடனே மாற்றிவிடவோ மறைத்துவிடவோ முடியாது. இதனுடைய முதல் நிலை எது ஆக வேண்டுமோ அதாக தன்னுடைய சுயவியல் படி ஆவது. 2வது நிலை எதாக மாற வேண்டுமோ அதை பயிற்சியல் மூலம் ஆக்குவது. 3வது நிலை மரபறிவின் மூலம் எதுவும் ஆக முடியாத இறுதி நிலை இருக்கும்போது அதையும் பயிற்சிகளின் மூலம் ஆக வைப்பது. 3வது நிலை மிக மிக கடினம். காலம் போக போக காலம் மிக மிக அவசியம். கடினமான பயிற்சிகள் மிக மிக தேவை. உடல், மனம் எல்லாம் பெரிய கடுமைகளை அனுபவிக்க வேண்டும்.
ஒவ்வொரு நினைப்பிலும், வெளிப்படுத்தும் பேச்சிலும், முயற்சியிலும், செயலிலும், அதாவது ஒரு மனிதனுடைய அணுவணுவான அசைவலும் மரபறிவின் தாக்கம் உள்ளீடோடும், அதாவது மறைந்தும், மற்ற நிகழ்வறிவு, நிழல் அறிவு, சுற்றறிவு ஆகியவற்றின் வெளிப்படையாகவும் தெரியும். ஆகியவைகளில் வெளிப்படையாகவும் தெரியும். மற்ற 3 அறிவின் வெளிப்பாடுகளின் அளவு மிக குறைந்த சதவிகிதம்தான் இருக்கும். பார்ப்பதற்கு நிகழ் அறிவிலும் சேமித்து கொண்டிருக்கின்ற நிகழ்வறிவிலும் சுற்றறிவிலும் இயங்குவதாக வெளிப்படையாக தெரிந்தாலும், அங்கே மரபறிவின் ஆக்கிரமிப்பும் ஆதிக்கமும் நம்மை அறியாமலே மிக நுண்மையாக இருக்கும். மரபறிவின் தாக்கம் எதிர்மறையாக இருந்தால் அதை உடைத்து பழகி பயிற்சி செய்திருந்தால்தான் ஒரு மனிதன் இயங்கும்போது எழுந்து வரும் எதிர்மறை மரபறிவு தாக்கத்தை தடுத்து தன்னுடைய நிகழ்வறிவில் இயங்க முடியும். நேர்மறை மரபறிவு தாக்கத்தோடு நிகழ்வறிவும் சுற்றறிவும் சேரும்போது அப்போதைக்கப்போது நிழல் அறிவு எழ ஆரம்பிக்கும். நிழல் அறிவை தடுக்க நல்ல விமர்சனங்களை வரவேற்க வேண்டும், அல்லது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நிழல் அறிவு நமக்கு தெரியாமலே நம்மை சாய்த்துவிடும். மரபறிவில் உள்ள எதிர்மறைகளை மாற்றம் செய்த பிறகு சேமிக்கப்பட்ட நிகழ்வறிவில் இருந்து செயல் அறிவாக மாறி, அனுபவமாக மாறி, இயல்புணர்ச்சியாக ஆனவுடன் அந்த இயல்புணர்ச்சி தான் மரபணு திறனை உருவாக்குகிறது. ஏற்கனவே மரபணுவில் உள்ள DNA செல்களில் பண்புகளின் அல்லது குணங்களோடு கேரக்டர்ஸ் ஒரு கலப்பு ஏற்பட்டு அதன் மூலம் செல்லில் ஒரு இரசாயன மாற்றம் ஏற்படுகிறது. அந்த இரசாயன மாற்றத்தின் மூலம் மனிதர்களிடம் ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுகிறது. அதாவது மரபணு தன்மாற்றம் ஏற்படுகிறது. ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மரபணு தன்மாற்றம் ஏற்பட்டவுடன் அந்த மனிதனிடம் ஏற்கனவே உள்ள எண்ணங்களிலும் உச்சரிப்புகளிலும் பாவனைகளிலும் செயல்களிலும் உணர்வுகளிலும் மாற்றம் தானாகவே ஏற்பட்டுவிடும். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அனைத்தும் மரபறிவின் வெளிப்பாடே. ஒன்றை பண்ணுவதற்கு நிகழ்வறிவும் சூழல் அறிவும் ஏற்கனவே சேமிக்கப்பட்ட நிலை அறிவு அல்லது மெய்யறிவு வேண்டும். இவ்வறிவானது ஃபிசிக்கல் லெவல் ஆக இருக்கும். ஆனால் இந்த 3 அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஒன்றுதான் மரபறிவு. அம்மரபறிவு அன்கான்சியஸாக எண்ணமற்ற நிலையில் தான் உதிக்கிறது. எண்ணமுற்ற நிலையில் பல்வேறு சமாதானங்களில் மரபறிவு நெற்றியடி தத்துவத்தின் மூலம் மறைக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் அன்கான்சியஸாக அதனுடைய உண்மையான ஸ்பார்க்கை புரிய முடியும். நுண்ணிய நூல் பல கற்பினும் அவர்தம் உண்மை அறிவே வந்து முந்துரும் என்ற திருக்குறளுடைய நிகழ்வு இதன் மூலம் உணரப்படும். வாய்ப்புக்கள் ஒவ்வொரு நொடியும் பல்வேறு உருவகங்களில், உச்சரிப்புகளில், அசரீரி நிலையில், மின்னல்களில் நமக்குள்ளும் அடுத்தவர்களுக்குள்ளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவைகளை உணர்ந்து தனக்குள் கொண்டு வரும் மின்னல் வேக உள்வாங்குதல் உள்ளவர்தான்
உலகியலில் அதிசயத்தக்கவர்கள். ஒவ்வொருவரின் பிரச்சனைக்கு அவரோ அவரை சார்ந்திருப்பவரோ சுற்றி இருப்பவர்களோ அல்லது மரபறிவேதான் காரணம். இந்த மூன்றையும் அறிவியல் பூர்வமாக கணக்கிடாவிட்டால் விதி, கடவுள், ஊழ் எல்லாம் வந்துவிடும். எண்ணங்கள் எழுதல். எண்ணங்கள் நிகழ்வறிவால், நிலை அறிவால், நிழல் அறிவால், சூழல் அறிவால், சுற்றறிவால், உடல் அறிவால், மரபறிவால் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். பொறிகள் புலன்கள் இருக்கும் வரை ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். கண்ணை மூடிக்கொண்டும் காதை பொத்திக்கொண்டு இருந்தாலும் ஏற்கனவே சேமிக்கப்பட்டுள்ள நிலை அறிவு மற்றும் மரபறிவால் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். புற எண்ணங்களின் எழுச்சி அல்லது அக எண்ண எழுச்சி தோன்றிக்கொண்டே இருக்கும். எந்த தியானத்தினாலும் எண்ணத்தை குறைத்து விட முடியாது. ஏதோ கொஞ்ச நேரம் தற்காலிகமாக மறுக்கலாம். அதாவது தாட்ஃபுல்னஸ் டு ஒன் தாட் முறையில் தற்காலிகமாக. மரபறிவு எழுதல் என்பது அன்கான்சியஸாக நடப்பது. அதே அனுபவமாகும் போதுதான் எப்போதெல்லாம் மரபறிவு தானாகவே எழும் என்பதை உணர முடியும். மரபறிவு எதிர்மறையாக எழும்போது மட்டுமே நாம் ஒதுங்கலாம். ஆனால் நேர்மறையில் இன்ஸ்பிரேஷன் ஆகும்போது அது உயர்நிலை படைப்புகளை மட்டுமே உருவாக்கும். மரபறிவின் எழும்பல்களை நேர்மறைகளாக அல்லது எதிர்மறைகளாக உணரும் நிலை பல்வேறு வெளி உலகத் தொடர்பின் மூலம் மட்டுமே உணர முடியும். திடீரென்று ஒன்று தோன்றினாலும் அது ஸ்பார்க்காக இருந்தாலும் அன்கான்சியஸாக அதன் மூலத்தில் மரபறிவும் சேர்ந்தே இருக்கும். மரபறிவு எழுதலை கண்டுபிடிக்கும் எந்த இயந்திரமும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அனுமானத்தின் அடிப்படையிலும் ஏற்கனவே இருந்தவைகளின் நிரூபணங்களிலும் நடைமுறையாக ஒருவர் செய்யும் திறன்களை வைத்துத்தான் மரபறிவின் தாக்கங்களை உணர முடியும். இன்றைக்கு அதை ஓரளவுக்கு EEG மூலம், எலக்ட்ரோ என்சிஃபோலோகிராம் மூலமும், பெட் ஸ்கேன் மூலமும் ஓரளவுக்கு கண்டுபிடித்து விடலாம். முதல் ஏற்பட்ட மரபறிவில் இருந்து பிறகு வந்த இயல்புணர்ச்சி வழியாக சேமிக்கப்பட்ட மரபறிவின் தாக்கம் ஒரு மனிதனின் விந்துவின் மூலமாக இருக்கின்றது. அந்த புள்ளிதான் உடல் வளர வளர, உணர்ச்சிகள் வளர வளர தானும் வளர்ந்து கொண்டே வெளிப்பட வேண்டிய நிலையில் வெளிப்படுத்தி விடுகிறது. மரபறிவு எப்போது விழும் என்பதை நத்திங்னஸில் எண்ணம் ஒடுங்கி சும்மா இருந்தால் தான் உணர முடியும். அப்சர்வேஷன் வித்தவுட் பிரிடாமினேஷனை வழக்கப்படுத்தி கொள்வதற்கு மிகப்பெரிய எண்ண எழுச்சி தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த எண்ண எழுச்சி தாக்கங்களை உடைத்திருந்து நெகேட் பண்ணும் நிலையை உணர மிகப்பெரிய அனுபவம் இருக்க வேண்டும். அல்லது எண்ணங்கள் ஒடுங்கிய சுதந்திரனாக மாறியிருக்க வேண்டும். மரபறிவு தனியாக தெரியும். அதற்கென்று சூழல் அறிவு ஏற்படும் போது இங்கே உடனே வெளிப்படும். வெளிப்பட்ட மரபறிவை உணரும் நிலையில்தான் ஒருவன் நிர்விகல்பனாக மனம் ஒடுங்கிய நிலையை முழுவதுமாக உணர முடியும். நிகழ் அறிவோடும் சேமிக்கப்பட்ட நிலை அறிவோடும் சூழல் அறிவோடும் சேர்ந்தே புறத்தே கலந்தாய்வு செய்யும்போது சில ஸ்பார்க்குகள் வெளிவரும். அங்கு ஸ்பார்க்கிற்கு காரணமே மரபறிவுதான்.
அந்த ஸ்பார்க்கை உணரும் நிலைதான் முழு சுதந்திர நிலை. மரபறிவையும் தாண்டி எண்ணம் ஒடுங்கிய நிலைக்கு போய் ஸ்பார்க் ஆகும் நிலைதான் திருக்குறள், திருமூலர், தொல்காப்பியம் மற்றும் அனைத்து விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உருவாக்கிய நிலையாகும். ஒவ்வொரு நிகழ்விலும் நம்மை அறிந்தோ அறியாமலோ ஸ்பார்க்காக உணரும் நிலை விஞ்ஞான நிலை. அறியாமல் எப்படியோ நடந்து விட்டதாக உணர்வதுதான் மெய்ஞான நிலை. ஒவ்வொரு நிகழ்விலும் நம்மை அறிந்தோ அறியாமலோ ஸ்பார்க் ஆவதை உணரும் நிலை, அதாவது உணரும் நிலை விஞ்ஞான நிலை. அறியாமல் எப்படியோ நடந்து விட்டதாக உணர்வதுதான் மெய்ஞான நிலையாகும். மெய்ஞான நிலை காரணம் தெரியாது, அதற்கு கடவுளை காண்பித்து விடுவர். விஞ்ஞான நிலையில் காரணம் எனர்ஜி என்பதை உணர்ந்து அதை வெளிப்படும் முறையில் வெளிப்படுத்தி விடுவர். பழைய சம்ஸ்காரங்கள் பூர்வ ஜென்மம் என்று கூறுவதெல்லாம் மரபறிவைத்தான் குறிக்கிறது. மரபறிவின் எழும்பல்களின் வீரியத்தை எதனாலும் அளக்க முடியாது என்பதால் தான் அங்கே பல மாயைகள் தோன்றி பூர்வீக